ஃப்ரெண்ட்ஸ், மேகங்கள் மலை உச்சிகளை முத்தமிட்ட அமைதியான மடத்தில் தனுஷ் என்ற இளம் மாணவன் வசித்து வந்தான். அவன் புத்திசாலி, கூர்மையானவன், உறுதியானவன். அவன் ஒவ்வொரு பாடத்திலும் சிறந்து விளங்கினான். தனது சக மாணவர்களை விட சிறந்து விளங்கினான். ஆனால் ஒரு குறைபாடு இருந்தது. அவன் ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளவில்லை. அவனது புத்தகங்கள் தனக்காக மட்டுமே வைத்திருந்தான். அவனது அறிவு பூட்டி வைத்தான். அவனது உணவு இன்னொருவருக்கு ஒருபோதும் கொடுக்கப்படவில்லை. அவனது சக மாணவர்கள் உதவி கேட்கும் போதெல்லாம் அவன் கேலி செய்வான். நான் ஏன் உங்களுக்கு உதவ வேண்டும்? எனக்கு தெரிந்ததை பகிர்ந்து கொண்டால் நான் என் பலத்தை இழப்பேன் என்று சொன்னான். அதனால் தனுஷ் தனியாக நடந்தான், உச்சியில். ஆனால் தனிமைப்படுத்தப்பட்டான். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நமக்கு மிகவும் தேவையான பாடங்களை கற்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கும். ஒரு நாள் தலைமை துறவி அனைத்து மாணவர்களையும் பெரிய மண்டபத்தில் கூட்டினார். அவரது குரல் அமைதியாக இருந்தாலும் கட்டளையிடும் வகையில் சுவர்கள் வழியாக எதிரொலித்தது. ஒரு பெரிய சவால் நெருங்குகிறது. ஞானம், திறமை மற்றும் மிக முக்கியமாக குழுப்பணியின் சோதனை. இதில் வெற்றி பெற்றால் அதன் பரிசு புகழ்பெற்ற மாஸ்டர் ஆனந்தாவை சந்திக்க ஒரு வாய்ப்பு. அவரது ஞானம் வாழ்க்கையை மாற்றும் என்று கூறப்பட்ட ஒரு முனிவர். தனுஷின் இதயம் துடித்தது. இது ஒரு வாழ்நாளின் வாய்ப்பு. நான் வெல்வேன் என்று அவன் நினைத்தான். அவனது கைமுட்டிகளை உறுதியுடன் இறுக்கினான். அதனால் அவன் தயாரானான். இரவு அவன் தனியாக படித்தான். பக்கம் பக்கமாக அவன் மனப்பாடம் செய்தான். மற்றவர்கள் விவாதித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு ஒன்றாக வளர்ந்த போது தனுஷ் தன்னை சுற்றிய சுவர்களை உருவாக்கினான். அவன் தயாராக இருந்தான், அல்லது அப்படித்தான் நினைத்தான். போட்டி நடைபெறும் நாளில் மடாலய முற்றம் உற்சாகத்தால் சலசலத்தது. மாணவர்கள் வரிசையாக அமர்ந்திருந்தனர். கண்கள் குவிந்தன, இதயங்கள் துடித்தன. சவால் தொடங்கியது. கேள்வி மேல் கேள்வி. தனுஷ் குறைபாடற்ற முறையில் பதிலளித்தான். மற்றவர்கள் போராடும் போது அவன் ஒவ்வொரு தேர்வையும் எளிதாக கடந்து சென்றான். அவனது உதடுகளில் ஒரு புன்னகை ஒலித்தது. மற்ற மாணவர்கள் தனக்கு பொருந்தவில்லை என்று அவன் நினைத்தான். ஆனால் பின்னர் இறுதி சுற்று அறிவிக்கப்பட்டது. ஒரு குழு சவால். முன்பை விட மிகவும் சிக்கலான ஒரு பெரிய புதிர். அறிவு மட்டுமல்ல, ஒத்துழைப்பும் தேவைப்படும் ஒரு தேர்வு. தனுஷ் சுட்டி பார்த்தான், காத்திருந்தான். யாராவது தன்னை அழைப்பார்கள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் யாரும் அழைக்கவில்லை. ஒருவருக்கொருவர் உதவி செய்த, ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்ட மாணவர்கள் இப்போது வலுவான அணிகளை உருவாக்கினர். தனுஷ் தனியாக இருந்தான். முதல் முறையாக அவனுக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. முதல் முறையாக அவனுக்கு பயம் தோன்றியது. ஆனாலும் அவன் முயற்சித்தான். தன்னால் முடிந்ததை ஒன்றாக இணைத்து கொண்டு தனியாக வேலை செய்தான். ஆனால் அந்த புதிர் அவன் சொந்த கண்ணோட்டத்திற்கு அப்பாற்பட்டது. பின்னர் இறுதி அடி. ஒரு அணி வெற்றியில் ஆரவாரம் செய்தது. அந்த அணி முதலில் சவாலை தீர்த்து வைத்தது. தனுஷ் தோற்று போனான். அவனுக்கு புத்திசாலித்தனம் இல்லாததால் அல்ல, ஆனால் அவன் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள இணைய வளர மறுத்ததால். அன்று மாலை தங்க சூரியன் மடாலய தோட்டத்தின் மீது நீண்ட நிழல்களை பரப்பியது. தனுஷ் லக்கில்லாமல் அலைந்து திரிந்தார். அவனது இதயம் கனத்தது. பின்னர் பழங்கால போதி மரத்தின் கீழ் அவன் அவரை கண்டான். மாஸ்டர் ஆனந்தா. 1000 பிறவிகளின் ஆழத்தை தாங்கிய ஒரு வயதான துறவி. அவரது இருப்பு அமைதியை பரப்பியது. மாஸ்டர் ஆனந்தா சிரித்தார். இளைஞரே, ஏன் இவ்வளவு கவலையாக தெரிகிறீர்கள்? தனுஷ் தயங்கினான். ஆனால் பின்னர் கனத்த இதயத்துடன் அவன் பேசினான். அறிவை எனக்குள் வைத்திருப்பது என்னை வலிமையாக்கும் என்று நினைத்தேன். ஆனால் இறுதியில் நான் தனிமையாக விடப்பட்டு தோற்கடிக்கப்பட்டேன். மாஸ்டர் ஆனந்தா கேட்டார். பின்னர் புன்னகையுடன் அவர் ஒரு கதையை பகிர்ந்து கொண்டார். ஒரு முறை ஒரு மனிதனுக்கு வரம்பற்ற உணவை வழங்கும் ஒரு மந்திர விளக்கு கிடைத்தது. ஆனால் அவர் அதை மறைத்து வைத்து தனியாக சாப்பிட்டார். காலப்போக்கில் அவர் நோய்வாய்ப்பட்டு பலவீனமானார். ஏனென்றால் மகிழ்ச்சி மிகுதியால் வருவதில்லை, ஆனால் பகிர்ந்து கொள்வதால் வருகிறது. ஒரு நாள் அவர் உணவை பகிர்ந்து கொண்டார். அவருக்கு ஆச்சரியமாக அது முன்பை விட இனிமையாக இருந்தது. தனுஷின் கண்கள் விரிந்தன. அவன் புரிந்து கொண்டான். ஞானம் ஒளியைப் போல பகிர்ந்து கொள்ளும் போது குறையாது, அது பிரகாசமாக மட்டுமே வளர்கிறது. அன்று முதல் தனுஷ் மாறினான். அவன் தனது அறிவை பகிர்ந்து கொண்டான். அவன் தனது சக மாணவர்களை
உயர்த்தினான். அவன் தோல்வி பயமின்றி கொடுத்தான். 1 வருடம் கழித்து மற்றொரு போட்டி நடைபெற்றது. ஆனால் இந்த முறை தனுஷ் வித்தியாசமாக இருந்தான். அவன் போட்டியிடவில்லை, அவன் வழி நடத்தினான், அவன் ஊக்கமளித்தான், அவன் தன்னுடன் மற்றவர்களும் உயர உதவினான். இறுதி சவால் வந்தபோது அவனது அணி வெற்றி பெற்றது, சிரமமின்றி. மாஸ்டர் ஆனந்தா பெருமையுடன் பார்த்தார். அவர் தனுஷின் தோளில் ஒரு மென்மையான கையை வைத்து, இப்போது நீ உண்மையிலேயே வெற்றி பெற்றாய், வெறும் போட்டியே அல்ல, வாழ்க்கையின் ஞானத்தையும். தனுஷ் மனதார வணங்கினான். ஏனென்றால் வெற்றியை விட மிக பெரிய ஒன்றை அவன் கண்டுபிடித்திருந்தான், பகிர்வதின் மகிழ்ச்சி. உண்மையான வெற்றி என்பது நாம் வைத்திருப்பதில் இல்லை, நாம் கொடுப்பதில் உள்ளது. நாம் எவ்வளவு அதிகமாக பகிர்ந்து கொள்கிறோமோ அவ்வளவு அதிகமாக வளர்கிறோம். சரி, சொல்லுங்கள், இன்று நீங்கள் என்ன பகிர்ந்து கொள்வீர்கள்? மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் இதயத்தை தொட்டால் லைக் பட்டனை அழுத்தவும். கீழே கருத்து தெரிவிக்கவும். பகிர்வதன் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன? நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.